உங்க உடம்பில் விட்டமின் டி என்ற சத்து குறைபாடு உள்ளது அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வத்தையுடைய அனுகிரகம் குறைவு. ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு இல்லை. குலதெய்வத்தை அதிகமாக வழிபட்டு கொண்டே இருப்பார்களே கண்டி, ஆனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இவர்களுக்கு இல்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு பல 100 ஆண்டுகள், பல வருடம் ஆகிவிடுகிறது. அசாத்திய தைரியம் எனும் யமனே எதிரில் வந்தாலும் வா பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் நிச்சயமா நம்மளுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸுக்கு இருக்கணும். அதை தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்க உடம்பில் விட்டமின் சத்து குறைவா இருக்கா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் குறைவா இருக்கு. விட்டமின் சத்து கரெக்டா, விட்டமின் டி கரெக்டா இருக்கா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் சரியாக இருக்கிறது என்பது உண்மை. டிவைன் நோட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நாம் நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆன்மீகம், எண்கணிதம், ஜோதிடம், வாஸ்து ரீதியாக. இன்று நம் ஆராய்ச்சியில் அடுத்த கட்டமாக போய் மருத்துவத்தை எப்படி வாஸ்துவில் இணைப்பது, மருத்துவத்தை எப்படி ஜோதிடத்தில் இணைப்பதுன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளிஃபைடு பண்ணி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய தாரக மந்திரம். விநாயகருக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும், ஓம் கணபதியே நமன்னு சொல்லுவாங்க. முருகருக்கு ஒரு மந்திரம் இருக்கும், ஓம் தத்புருஷாய வித்மஹே மகா சேனாய தீமஹி தன்னோ ஷண்முக பிரச்சோதியான்னு சொல்லுவாங்க. அதேமாரி சம்பத் சுப்பிரமணிக்கு ஒரு மந்திரம் இருக்கு, என்ன தெரியுமா? கடைக்கோடியில் இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி காண வேண்டும் என்பதுதான் சம்பத் சுப்பிரமணியோடைய தாரக மந்திரம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் படும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா நான் இவ்வளோ டைம் கொடுத்து பேசுகிறோம், ஒரு நேரம் ஒதுக்கி பேசும்பொழுது அதை பார்க்கக்கூடிய 10 நிமிஷம் டைம் உங்களில் அது வேல்யூபிளான டைமாக இருக்கணும்னு நினைப்பேன். நான் சும்மா பேசணுன்றதுக்காக ஒரு கண்டென்ட் வீடியோ பேச முடியாது. கண்ணாடியை உடைத்து போடுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும். அப்போது அவ்வளோ நம்பிக்கையாக ஃபாலோ பண்ணக்கூடிய மக்களுக்கு நாம் எவ்வளோ உண்மையாகவும் கருத்தியல் ரீதியாகவும் எவ்வளோ உண்மைகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே உண்மை. இப்போ குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டா, இதுதான் நீங்க இங்க பார்க்கணும். பாருங்க, பிரசன்னத்துல கிளீனா குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய ஆராய்ச்சியின் அடுத்த கட்ட உண்மை என்ன தெரியுமா? இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் வீடியோ வரும் நம்ம வீடியோ மாதிரியே. பட் இருந்தாலும் அனைவருக்கும் நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கிறோம்னு நினைச்சு கூட பெருமிதம் கொள்ளலாம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாரும் அவர்களை தவறாக பேசிட வேண்டாம். நம்மளுடைய குறிக்கோள் வேற, நம்மளுடைய லட்சியம் வேற, நம்மளுடைய இலக்கு வேற. உங்க உடம்பில் விட்டமின் டி என்ற சத்து குறைபாடு உள்ளது அப்படின்னு வச்சுக்கீங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வத்தையுடைய அனுகிரகம் குறைவு. ஆன்மீகம் வேறு, அறிவியல் வேறு இல்லை. ஆன்மீகம் தான் அறிவியல், அறிவியல் தான் ஆன்மீகம். இதை தான் நீங்க ஒத்துக்கணும். சார் என் உடம்புல விட்டமின் டி குறைவு சார், நான் இப்பதான் சார் என் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி மாலை சாத்திட்டு பட்டு புடவெல்லாம் சாத்திட்டு வந்தேன், எப்படி சார் நீங்க இல்லைன்னு சொல்றீங்க, குலதெய்வ அனுகிரகம் இல்லைன்னு சொல்றீங்க, இதை என்னால ஏத்துக்கவே முடியல சார் சில பேர் கேட்கலாம். ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு செடி இருக்கு, அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறீங்க, செடி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். செடி நல்லா இருக்கணும்னு நினைச்சு அதிகமா தண்ணி ஊத்துறீங்க, செடி என்ன ஆகும்? செத்து போயிடும். சரி, நடந்த உண்மை ஒன்று சொல்றேன். என்னுடைய தெரிஞ்ச நண்பர் வீட்டுல பெரிய மீன் தொட்டி, 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மீன், பெரிய மீன், அதாவது வாஸ்து மீன் சொல்றேன், வாங்கி வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு தெரியாது இந்த வாஸ்து மீன்லாம், ஏதோ பரிகார மீனா. அவங்க வீட்டில் வெளியே போயிருக்காங்க. பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மீனுக்கு போடுற இரையை அந்த மீனின் மேல் வைத்திருந்த பாசத்தினால் அதிகமாக போட
அந்த மீன் வந்து சாப்பிட்டு வயிறு உப்பி இறந்து போச்சு. அப்புறம் என்ன கேட்டாங்க, அப்புறம் என்ன சொன்னாங்க, என் வீட்டுக்காரர் வரக்கூடிய ஆபத்தை தான் இந்த மீன் எடுத்துக்கிச்சா அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் வந்தது. அதெல்லாம் ஒரு வாஸ்து ரீதியாக ஒரு கிளைண்ட்டுடைய பர்சனல் உரையாடல்கள். இது ஏன் சொல்றேன்னா, அதிகமா போட்டா அந்த மீன் நல்லா இருந்துரும் நினைச்சது அந்த பையனுடைய எண்ணம். அது தவறல்ல. ஆனா அந்த பையனுக்கு தெரியாது அளவுக்கு மீறி போட்டால் மீன் இறந்து விடும் என்று. விட்டமின் டி குறை உள்ளவர்களும் அது மாதிரிதான். செய்வினை பிரச்சனை இருக்கு, செய்வினை பிரச்சனை இருக்கு, மாந்திரிக பிரச்சனை இருக்கு, கந்திருஷ்டி இருக்கு, நினைத்து 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 குலதெய்வத்தை அதிகமாக வழிபட்டு கொண்டே இருப்பார்களே கண்டி. ஆனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இவர்களுக்கு இல்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்வதற்கு பல 100 ஆண்டுகள், பல வருடம் ஆகிவிடுகிறது. சார், அப்ப குலதெய்வத்துக்கு போனாலே அனுகிரகம் இருந்தா தானே சார் போக முடியும். அப்ப நான் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு அனுகிரகம் இருக்குன்னு தானே நீங்க கேட்கலாம். ஆனால் அதில் சில விதி விலக்குகள் உண்டு. உங்க உடம்புல விட்டமின் டி கரெக்டா இருக்கா? மருத்துவத்தை வைத்து ஒருத்தருடைய வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியும், எந்த சத்து எப்படி இருக்குன்னு. காப்பர் சத்தை வைத்து உங்களுடைய முன்னோர்களை சொல்ல முடியும். நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஜோதிடம் போய் வாஸ்து போய் என்று சொல்பவர்களுடைய வாழ்க்கை அப்படி யார் சொல்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே சும்மா வித்தின் ஃபேக்ஷன்ல சொல்லணும். அதை பார்த்து அவர்கள் மிரண்டு போய் என்ன பண்ணணும், ஜோதிடம் உண்மைதான் என்று அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய லட்சியம். அதை எட்டுவதற்கு வெகு தூரம் இல்லை. எட்டாக்கனியையும் எட்டி பிடிப்போம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்கிறேன். இந்த விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் உண்மையிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க முன்னோர்களோ உங்க தந்தை காலத்திலோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கொஞ்ச நாள் விட்டு போச்சா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஆமா, 5 வருஷம் போல, 7 வருஷம் போல, 10 வருஷத்துக்கு மேல போகாத இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்பதான் சமீபகமா போக ஆரம்பிக்கிறீங்களா, அதிகமா போக ஆரம்பிக்கிறீங்களா, குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா என்றை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வதென்றால், ஜோதிட ரீதியாகவோ வாஸ்து ரீதியாகவோ அல்லாமல் உங்கள் உடல் ரீதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், விட்டமின் டி என்ற சத்து எப்பொழுது உங்க உடம்பில் சரியான விகிதத்தில் அளவில் இருக்கிறதோ அப்பொழுது உங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதை நீங்கள் ஊர்ஜிதம் படுத்திக் கொள்ளலாம். சார், விட்டமின் டிக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, இது ஒரு பெரிய ஒரு கால்குலேஷன்ஸ். நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பேச போறோம். நிறைய புதிய புதிய தகவல்களை பார்க்க போறோம். காப்பர் சத்தால இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபத்தை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நிறைய இருக்கு. L3 L4 டிஸ்க் பல்ஜில் இருக்கக்கூடிய மூதாதையருடைய 2 திருமணத்தை பத்தி இப்படிலாம் நம்ம ஒரு சில கோணங்களை மாற்றி பலன்களை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க என்னைக்குமே ஷார்ப்பா இருக்கணும். எந்த விதத்திலும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. சரிங்களா? நிறைய பேர் பேசலாம், நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே விஷயத்தில் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம், வெவ்வேறு விதமான அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் நம்மை மட்டுமே நாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, அசாத்திய தைரியம் வேணும். எமனே எதிரில் வந்தாலும் வா பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் நிச்சயமா நம்மளுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸுக்கு இருக்கணும். அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உங்கள் உடம்பில் விட்டமின் சத்து குறைவாக இருக்கா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் குறைவாக இருக்கு. விட்டமின் சத்து கரெக்டாக, விட்டமின் டி கரெக்டாக இருக்கா, குலதெய்வத்துடைய அனுகிரகம் சரியாக இருக்கிறது என்பது உண்மை. இதோடைய பார்ட் 2, அதாவது விட்டமின் டி உடைய பார்ட் 2 நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத கோணத்தில் அவுட்டோர் ஷூட்டாக உங்களுக்கு வெளியே வரும் கூடிய விரைவில். 1 மாதம், மேக்சிமம் 1 மாதத்துக்குள்ள. அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான தகவல்கள் நிறைய புரியும் என்று சொல்லி, விட்டமின் டி குறைபாடு உள்ளவர்களுடைய வீட்டில் நிச்சயமாக மருத்துவ குழந்தைகளோ, அரசியல்வாதிகளோ, போலீஸோ, ஆர்மியில் இருக்கிறவங்களோ, நிச்சயமா அந்த படிப்பு சார்ந்த துறையிலும் நீங்கள் இருப்பீர்கள். குலதெய்வத்துடைய அனுகிரகம் குறைவாக உள்ள குடும்பத்தில் நிச்சயம் ஒரு அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இருப்பார்கள். இல்லை, தொடர்ந்து மருந்து சாப்பிடக்கூடிய மருத்துவ செலவாளிகள் யாருன்னா இருப்பாங்க என்று கூறி, இதை அதிகமாக இந்த விஷயத்தை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு அவுட்டோர் ஷூட் மாதிரி எடுத்து
பார்ட் 2வாக போட்டு உங்களுக்கு அதிகமாக இதிலேருந்து நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்தமாரி அடுத்தடுத்த ஜோதிடம் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போய் மக்களுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உண்டான வேலையை நம்ம பார்ப்போம். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.